சிவாஜி அவர்கள் நடித்த அன்பு கரங்கள் படத்துக்கு வாலி அவர்கள் பாடல் எழுதுவதாக அவர் பெயர் தாங்கிய முழு பக்க விளம்பரம் நாளேடுகளில் வெளியான அன்று தாழம்பூ படப்பிடிப்பு நடந்து கொண்டு இருந்துச்சு. அங்கு எம்ஜிஆர் அவர்களை தற்செயலாக சந்திச்சாரு வாலி. பாடலாசிரியர் வாலியை பார்த்தவுடன் உங்கள் அன்பு கரங்கள் எப்போ ரிலீஸ் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் புன்னகையுடன் வாலி அவர்கள்கிட்ட கேட்டிருக்கிறாரு. அதற்கு வாலி அவர்கள், உங்கள் அன்பு கரங்கள்ல இருந்து என்றைக்குமே எனக்கு ரிலீஸ் கிடையாது அப்படின்னு பதில் சொன்னாராம். அதை கேட்டு எம்ஜிஆர் அவர்கள் நெகிழ்ந்து போனார். பிற்காலத்தில் தமிழக முதலமைச்சராக எம்ஜிஆர் அவர்கள் பதவி வகித்த போது புயல் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ நட்சத்திரங்கள் நிதி திரட்டினாங்க. 5 முக்கிய நகரங்கள்ல எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் அனைத்து பிரபல நடிகர்களும் பங்கு பெறும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகி இருந்துச்சு. திருநெல்வேலியில் நடந்த கலை நிகழ்ச்சிக்கு எம்ஜிஆர் அவர்கள் தலைமை வகித்தாரு. அவருக்கு அருகில் வாலி அவர்கள் அமர்ந்திருந்தாரு. அமைச்சர்கள் காளிமுத்து, எட்மண்ட் முதலானோர் பின்வரிசையில் அமர்ந்திருந்தாங்க. அசோக சக்கரவர்த்தியின் கலிங்கத்து போர் அப்படின்ற ஓரங்க நாடகத்துல சிவாஜி அவர்கள் சாம்ராட் அசோகனாக மேடையில் தோன்றி அற்புதமாக நடிச்சாரு. அந்த ஓரங்க நாடகம் முரசொலி மாறன் அவர்கள் அன்னையின் ஆணை படத்துக்காக எழுதியது. சிவாஜி அவர்கள் தனக்கே உரித்தான வசன உச்சரிப்பாலும் நடிப்பாலும் வெகுவாக பலரையும் கவர, அப்போது வாலி அவர்கள் உடனே எம்ஜிஆர் அவர்களிடம், அண்ணன் சிவாஜி மாதிரி ஒரு நடிகர் இந்த சகாப்தத்தில் வேறு யாரும் இல்லை, என்ன ஒரு நடிப்பு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவாஜி அவர்களுக்கு அடுத்ததாக நடிகர் முத்துராமன் அவர்களையும் சொல்லலாம் அப்படின்னு பதில் சொன்னாரு எம்ஜிஆர் அவர்கள். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் தலைமை வகித்து பேச மேடைக்கு சென்று விட்டாராம். உடனே வாலி அவர்களின் பின்னால் அமர்ந்திருந்த அமைச்சர் எட்மண்ட் அவர்கள், என்னங்க வாலி, சிவாஜி அவர்களின் நடிப்பை புகழ்ந்து எம்ஜிஆர் கிட்டேயே பேசிட்டீங்களே, உங்களை பற்றி தப்பாக நினச்சிக்க போறாரு அப்படின்னு வாலியிடம் சொன்ன பிறகுதான் அவருக்கு நாகரிக குறைவான முறையில் நடந்து விட்டோமோ அப்படின்ற சந்தேகம் தோன்றியதாம். இருந்தாலும் எம்ஜிஆர் அவரை தவறாக எடுத்துக்கொள்ளாமல் அவரிடம் தொடர்ந்து அன்பு பாராட்டினாராம். இதே போன்று ஒரு முறை சிவாஜி அவர்களிடம் எம்ஜிஆரை பாராட்டி பேசியிருக்காரு வாலி அவர்கள். எம்ஜிஆர் முதல்வராக பதவியேற்றதும் அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த நடிகர் சங்கம் தீர்மானிச்சிருந்தது. வாழ்த்து மடல் ஒன்றை வாசித்து கொடுக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது நடிகர் சங்கத்தின் தலைவராயிருந்த சிவாஜி அவர்கள் சங்கத்தின் செயலாளராக இருந்த மேஜர் சுந்தர்ராஜனை வாலியிடம் அனுப்பி எம்ஜிஆர் அவர்களை பாராட்டி வாசித்தளிக்கும் வாழ்த்து மடலை எழுதி வாங்கி வர சொன்னாரு. அந்த வாழ்த்து மடலில் எம்ஜிஆர் அவர்களின் பண்புகளையும் இயல்பான நடிப்பையும் மிகவும் சிலாகித்து வாலி அவர்கள் எழுதியிருப்பாரு. படித்துவிட்டு சிவாஜி அவர்கள் புன்னகைத்தாரே தவிர பொறாமைப்படவில்லை அப்படின்னு வாலி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆமா, நீ இந்த ஊருக்கு எப்போ வந்த? போன வாரம் தாண்டா வந்தேன். வந்த உடனே ஒரு கொலைகேஸ், குற்றவாளிய கோர்ட்டு ஆஜர்படுத்தணும். அதுக்காக போற வழியில நீ இங்க இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். உடனே உன்னை பார்த்துட்டு விஷயத்தை சொல்லிட்டு போலான்னு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஆமா, ட்ரெயின் எத்தனை மணிக்கு வருது? 3/4 மணி நேரம். அதே அப்பா, 3/4 மணி நேரம். வாடா பேசிக்கிட்டு இருக்கலாம். இதான் கொலைக்காரனா? ஆமாடா. என்னடா அப்படி பாக்குற? ஆளை பார்த்தா கொலை செய்தவன் மாதிரி தெரியல. இந்த காலத்துல நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியலடா. பாவம். என்ன பார்த்து பரிதாபப்படாதீங்க சார். பெத்த தாயையும் கூட பிறந்த தங்கச்சியும் அனாதையா தவிக்க விட்டு வந்தவன் சார். என்ன பார்த்து பரிதாபப்படாது. நீ ஏன்டா கவலைப்படுற? இன்னமும் பழைய மாதிரி இருக்க போல் இருக்க. இந்த பாரு, நாம பரிதாபப்படுறதுனாலயோ அனுதாபப்படுறதுனாலயோ ஆக போறது ஒண்ணு இல்லடா. இந்த பாரு, அவன் செய்த குற்றத்துக்கு தண்டனை நிச்சயம் அனுபவிச்சுதான். பல்லாயிரக்கணக்கான நடிகர்கள் கொண்ட தமிழ் சினிமா உலகில் 1952ஆம் ஆண்டுக்கு முன்பு எப்படியோ, ஆனால் அதற்கு பிறகு ஒரே ஒருவர் பேசிய வசனங்களை கொண்டும் நடையை கொண்டும் முகபாவங்களை கொண்டும் நடித்து காட்டி வசனம் பேசி நடிக்க சான்ஸ் கேட்டு வந்தார்கள் எல்லோரும். எங்கே நடிச்சு காட்டு அப்படின்னு சொன்னா உடனே ஒவ்வொருவரும் அப்படியாகவே ஆசைப்பட்டு உணர்ந்து உள்வாங்கி நடிச்சாங்க. சான்ஸ் கிடைத்து வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். அந்த ஒரே ஒரு நடிகர், ஒரே ஒரு சாய்ஸ், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்.
சினிமாவிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி யாராவது கொஞ்சம் நடித்து விட்டால் பெரிய சிவாஜி கணேசன் நினைப்பு அப்படின்னு தான் சொல்லுவோம். சிவாஜி அவர்களை ஓவர் ஆக்டிங் அப்படின்னு சொன்னவங்க கூட நடிப்புக்கான முகவரியாக, நடிப்பின் கூகுளாக, நடிப்பின் டிக்ஷனரியாக சிவாஜி அவர்களை தான் உதாரணம் சொல்லுவாங்க. சிகரம், இமயம், திலகம் அப்படின்னு எதை சொன்னாலும் கட்டுக்குள் வராத பிரம்மாண்ட நாயகன் சிவாஜி அவர்கள். கிட்டப்பாக்கள், சின்னப்பாக்கள், பாகவதர்கள் எனும் காலத்துக்கு அப்புறம் ஒரு நடிகருக்கு முதல் தேவை உடல் மொழி அப்படின்ற பாடி லாங்குவேஜ் அப்படின்றதை படத்துக்கு படம், காட்சிக்கு காட்சி நிரூபித்து உணர்த்திய உன்னத கலைஞன் சிவாஜி அவர்கள் அப்படின்றதை வரலாறு சொல்கிறது. சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி ரயில்வே லைன்ல பேசிக்கிட்டே பள்ளிக்கூடத்துக்கு போமே. எங்க இப்ப நட பாக்கலாம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்னால நடக்க முடியாது, ரொம்ப ஒப்பி போயிட்டேன். ராஜ், டேய் நீ போலீஸ் ஆபீசர் தானே? என்னடா சந்தேகம்? உன்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கிறேன், சொல்றியா? தாராளமா கேள்றா. கொலை செய்தவன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது இல்ல? போலீஸ் கிட்ட இருந்து கொஞ்ச நாளைக்கு வேணும்னா தப்பிச்சுக்கலாம், ஆனா அவன் மனசாட்சி கிட்ட இருந்து அவன் தப்பவே முடியாதுடா. மனுஷன் பிறக்கும் போதேவா குற்றவாளியா பிறக்கலாம். சந்தர்ப்பம், சூழ்நிலை அவன் அப்படி ஆக்கி வச்சிடுது. சந்தர்ப்பத்தை சொல்லி வாதாடினா உலகத்துல எந்த மனுஷனுமே குற்றவாளி இல்ல. எல்லா சந்தர்ப்பத்திலையும் நல்ல முறையில நடக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவன் நமக்கு 6 அறிவை கொடுத்தான். அதே ஆண்டவன் தானே கேவலம் பாச உணர்ச்சிக்கு நம்மள அடிமையாக்கிறான். உணர்ச்சி வசப்பட்டு தவறு செய்யறவனை தட்டி கேட்கறதுக்காகத்தான் சட்டம் இருக்கு, நாங்க இருக்கோம். அப்படின்னா குற்றவாளி நிம்மதியாவே வாழ முடியாது இல்ல? யாரா சொன்னா நிம்மதியா இருக்கலாம்? அவன் செஞ்ச குற்றத்தை ஏத்துக்கிறதா வழி. அவன் செய்த குற்றத்தை ஏத்துக்கிறதா வழி. ஏத்துக்கிறதா வழி. ஆமா, அவன் செய்த குற்றத்தை ஏத்துக்கிறது தான் வழி. நடராஜ், நான் வந்து உங்க தங்கத்தை கழுத்துல விழுந்துட்டீங்க. எங்க போறீங்க? அண்ணா என்ன பலே, உடம்பெல்லாம் நடுங்குது, முகமெல்லாம் வேத்து கொட்டது, கண்ணு கலங்கி போச்சு. அடாடா, தங்கச்சி மேல என்ன பாசம், என்ன பாசம். என்ன சொல்ற? உங்க தங்கச்சிக்கு ஒண்ணும் ஆகல. இன்ஸ்பெக்டர் கிட்ட உண்மையை சொல்லி நீங்க எங்க ஆபத்துல மாட்டிக்கு போறீங்களோன்னு தான் பொய் சொன்னேன். இல்ல அண்ணா, நான் உண்மையை சொல்லியிருந்தா என் குற்றத்துக்கு தண்டனை கிடைக்கும், என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். நீங்க போயிட்டு அந்த குடும்பமே கெட்டு போயிடுமே. என்ன போல குற்றவாளிகள் நிறைஞ்சு போயிட்டா இந்த உலகமே கெட்டு போயிடுமே. இரும்புல இருந்து உண்டாகிற குறி இரும்பையே அழிக்கிற மாதிரி என் கோபம் என்னையே அழிச்சிடுச்சு அண்ணா. வேண்டாத நியாயத்தை பேசி உங்க தங்கத்தின் வாழ்க்கையை கெடுக்காதீங்க. அவ வாழணும், அதை மறந்துடாதீங்க. போங்க. போடாத வேஷமே இல்லை. ஏழை, பணக்காரன், காதலன், கணவன், ராஜா, மந்திரி, புலவர், அப்பாவி அப்படின்னு சாதாரணமாக பட்டியலிட்டு விட முடியாது. ஏழை அப்படின்னா எது மாதிரியான ஏழை? ஒவ்வொரு விதமான ஏழைக்கென உடல் மொழியை உடையாக மனதில் வைத்து போட்டுக்கொள்ளும் மகா கலைஞன். பணக்காரன் அப்படின்னா கர்வமான பணக்காரனா, குடிகார பணக்காரனா, அன்பான பணக்காரனா? அதற்கு தகுந்த மாதிரி சிவாஜி எனும் 5 அடி உயரக்காரர் ஆள் மாற்றுகிற ரசவாதமெல்லாம் இந்திய துணை கண்டம் வரை தேடினாலும் கிடைக்காது. பார் மகளே பார் படத்திலையும் பணக்கார சிவாஜி தான். உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலையும் அப்படிதான். வசந்த மாளிகையிலும் ஒருவித பணக்காரர் தான். அவன்தான் மனிதன், பணக்காரனும் வேறு வகைதான். ஆனால் ஒரு பணக்கார கேரக்டரை இன்னொரு பணக்காரத்தனத்துக்குள் புகுத்த மாட்டாரு அப்படின்றது தான் சிவாஜி அவர்களின் தனி ஸ்டைல். கூப்பிட்டேன்பா, வரமாட்டேன்னு சொல்லிட்டா. இவளுக்கு உங்க மேல கோவமா? கோபமா? அடாடாடாடா, அதெல்லாம் கூட்டியாரத்துக்குள்ள பட்ட பாடு இருக்கு. அந்த அட்டானா ராகத்துல பாட்டு இருக்கு, அம்பானி இறங்காயனில் புகழேது. அந்த பாட்டை பாடி அவனை பிடிச்சி கிளாப்ஸ் வாங்கி இருப்பேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டியாது. என்கிட்ட பாடுறதோட நிறுத்திக்க, குழந்தைகிட்ட பாடி பயமுறுத்தாத அடிக்க. ஏப்பா, அப்பா மேல கோவமா? ஆமா. ஏன்பா? பின்ன என்ன, தினமும் நாங்க தான் மாடி ஏறி வந்து உங்களை பாக்கணுமா? ஏன் நீங்க ஒரு நாளைக்கு கீழே வந்து எங்களை பார்த்து குட் மார்னிங் சொன்னா என்ன? பாத்தியா லட்சுமி, காந்தா இந்த சின்ன வயசுலயே சுயமரியாதையிலையும் கௌரவத்திலையும் எவ்வளவு குறியா இருக்கான்னு. இந்த ட்ரெண்ட் தான் எனக்கு பிடிக்கும். காந்தா அப்படியே ஏன் டைப். இவருக்கால சந்திரா பூனை ஓன் டைப். எனக்கு வெந்நீர் ரெடியா இருக்கா? இருக்குங்க. மாடி,
அம்மா கூட கீழே போயிருங்க. அப்பா குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லுவான். ஓகே? ஓகேப்பா. எப்போதும் அன்பு கலந்த அப்பாவித்தனத்துடன் இருப்பாரு படிக்காத மேதை ரங்கன். எந்நேரமும் போதையில் இருப்பது மாதிரியே இருப்பாரு வசந்த மாளிகை திரைப்படத்துல. உள்ளம் என்பது ஆமைக்கு ஒரு விதமாக நடப்பாரு, 6 மணமே 6 பாடலுக்கு வேறு விதமாக நடப்பாரு. மாதவி பொன்மையிலால் பாட்டுக்கு தனி ராஜ நடை. திருவிளையாடல்ல கடற்கரையில் நடக்கும்போது அது ஒரு ஸ்பெஷல் நடை. தெய்வ மகன்ல மாடிப்படி ஏறுவாரு, திரிசூலத்திலையும் மாடிப்படி ஏறுவாரு. அங்கே ஒரு விதம், இங்கே ஒரு ஸ்டைல் நடை. இப்படி தமிழ் சினிமாவில் இவரின் நடை, பார்வை, பேச்சு, உடல் மொழி அப்படின்னு எத்தனை ஸ்டைல்கள். நடிப்புல மட்டுமல்ல, சிவாஜி அவர்களின் நடையை கூட மிஞ்ச யாருமே கிடையாது. சிவராமா. அம்மா ஆனந்தி. ஆனந்தி அவ அப்பவே வந்துட்டாப்பா. நீ எங்க போய் அலைஞ்சிட்டு வர? ஆனந்தி. ஆனந்தியா? ஆனந்தி. 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 நன்றி சிவராமா. உங்க 2 பேரும் இப்படி ஒண்ணா பாக்குற போது என் மனசு எவ்வளவு சந்தோஷப்படுது தெரியுமா? நீங்க என்னைக்கு இப்படியே இருக்கணும்ப்பா. அம்மா. சிவராமா, தாய் மேல இவ்வளவு பாசத்தோட இருக்கிற உங்களை பெத்தேன்னு தவிர எனக்கு வழக்கம் கொடுத்து வைக்கலப்பா. பெத்தவங்களுக்கு ஒரு தொண்டு வந்துடாம நம்ம குடும்ப பெருமையை நீ காப்பாத்திட்டப்பா, காப்பாத்தி. அம்மா, நம்ம குடும்ப பெருமையை காப்பாத்துறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ இல்லாம போயிட்டியம்மா. நீ இருந்து. அம்மா தான் வந்துட்டாங்களே, இனிமே நமக்கு என்ன குறை? சிவராமா, இந்த வீட்டுல என் கண்ணுக்கு ஒரே ஒரு குறை தாப்பா தெரியுது. என்னம்மா? நம்ம ஆனந்திக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடுப்பா. ஐயோ, எனக்கு கல்யாணமா? கல்யாணம்? ஏமா கல்யாணம்? ஏன்பா அப்படி சொல்ற? இல்லம்மா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ வந்து சேர்ந்திருக்க. கொஞ்ச நாள் எல்லாரும் ஒன்னா இருந்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாமே. பைத்தியக்கார பிள்ளை. வயசு வந்த பொண்ணை எவ்வளவு நாளைக்குப்பா வீட்டுல வச்சிருக்க முடியும்? சரி சரி, இதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் புரியாது. நான் ஏற்பாடு பண்றேன். அம்மா. ஆனந்தி, அடுப்ப கவனிமா. இத வந்துடுறேன். என்னங்க, உங்க அம்மா என்னென்னவோ பேசுறாங்க. என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் இப்ப எங்க வீட்டுக்கு போறேன். நீ எனக்காக செஞ்சிருக்க இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். எங்க அம்மா உன்னை ஆனந்தின்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அவங்க சந்தோஷத்துல மண்ணள்ளி போட்டாத நான் சொல்றத கேளு. என்ன பாருங்க, எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஆசை இருக்கு. என்னால எப்போ இப்படி இருக்க முடியாதுங்க. குழந்தை மாதிரி பேசாத. யாரு உன்னை என்ன நினைச்சா என்ன? எனக்கு நீ அண்ணன் தானே. எனக்கு நீ அண்ணன் தானே. போய் தானே போ. இசையரசி பி. சுசீலா அவர்கள் அன்பு கரங்கள் திரைப்படத்துக்காக ஒரு சில பாடல்களை பாடியிருக்காங்க. அதுல ஒரு அற்புதமான பாடல் தான் ராமனுக்கே சீதை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலுக்கு உண்டான வரிகளையும் வாலி அவர்கள் தான் எழுதியிருக்காரு. ராமனுக்கே சீதை என்று வாழ்ந்தது தான் பெண்மை, சீதை வழி நான் தொடர ஆசை வைத்தேன் உண்மை, ஆசை வைத்தேன் உண்மை. ராமனுக்கே சீதை என்று வாழ்ந்தது தான் பெண்மை, சீதை வழி நான் தொடர ஆசை வைத்தேன் உண்மை, ஆசை வைத்தேன் உண்மை.
உறவு என்ற நூலெடுத்து உயிர் மலரை தொடுத்தேன். உறவு என்ற நூலெடுத்து உயிர் மலரை தொடுத்தேன். தொடுத்த மலரை இறைவன் கையில் கொடுப்பதற்கே துடித்தேன். தொடுத்த மலரை இறைவன் கையில் கொடுப்பதற்கே துடித்தேன். இறைவன் இல்லா ஆலயத்தில் ஏற்றி வைத்த தீபம். இறைவன் இல்லா ஆலயத்தில் ஏற்றி வைத்த தீபம். இரவு பகல் எரிவதனால் எவருக்கென்ன லாபம்? இரவு பகல் எரிவதனால் எவருக்கென்ன லாபம்? சினிமாவை காமெடி படம், குடும்ப படம் அப்படின்னும், காதல் படம் அப்படின்னும், ராஜகாலத்து படம், புராண படம், பழிவாங்கும் படம் அப்படின்னும், பாசத்தை உணர்த்தும் படம் அப்படின்னும் பிரிக்கலாம். இந்த பிரிவுகள் அனைத்துலையுமே சிவாஜி அவர்கள் நடிச்சிருப்பாரு. அவர் நடிச்சதாலேயே அது சிவாஜி படமாயிற்று. பீம்சிங், பந்துலு, ஏபி நாகராஜன், ஸ்ரீதர், ஏசி திருலோகசுந்தர், சிவி ராஜேந்திரன், பி மாதவன், டி யோகானந்த் அப்படின்னு சிவாஜி அவர்களை திரையில் விளையாட விட்டு ரசித்த இயக்குனர்கள் பட்டியல் ஏராளம். அவரின் அதகளமும் ஆட்டமும் கண்டு பிரமித்து போனவர்கள் லட்சக்கணக்கான ரசிகர்கள். நாதஸ்வர கலைஞனாகவும் நடிச்சிருப்பாரு. மிருதங்க வித்வானாகவும் பொழந்து கட்டுவாரு. எப்படி வாசிக்க வேண்டும் அப்படின்றதை பியானோ ஸ்பெஷலிஸ்டே இவருடைய புதிய பறவை படத்தை பார்த்துதான் வாசிக்க கற்றுக்கொண்டிருக்கலாமோ அப்படின்னு தோன்றும். முதல் மரியாதை சிவாஜி அவர்களும் தேவர் மகன் சிவாஜி அவர்களும் வேற லெவல், வேற ரகம். ஒரு சூரியன், ஒரு சந்திரன் போல ஒரு சிவாஜி அவர்கள்தான், ஒரே ஒரு சிவாஜி அவர்கள்தான். வந்துட்டேன். திவாலி 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 திவாலி. நவருங்க. அம்மா, நான் தான் ராஜாவா, நீங்க 2 பேரும் மந்திரியா? ஆமாண்டா கண்ணு, நீ ராஜாவே தான். இன்னைக்கு வீடே ஜெகஜோதியா இல்ல? லட்டு, மைசூர் பாக்கு. ராதா, ஏன் நிக்கிற? உட்கார். வா வா. சேகர், குமார், ராதா மேல போ. பாப்பா, அண்ணனுக்கு எப்பவும் தீபாவளி தான், அதனாலதான் படபடன்னு பேசுறான். அம்மா, ஏம்மா அழுகுற? நீ அழுதுன்னா எனக்கும் அழுக வந்துடும். நான் அழலப்பா, நான் அழல. நிஜமா அழுகல? எங்க சிரி? அம்மா சிரிச்சிட்டாங்க. அம்மா, நானே எல்லாருக்கும் லட்டு கொடுக்கட்டுமா? கொடுப்பா, உன் கையாலேயே கொடு. அண்ணி தான் நல்லவங்க, அதனால அவங்களுக்கு தான் நிறைய லட்டு. அண்ணன் அடிப்பான், அவனுக்கு ஒரு லட்டு தான். இது என் தங்கச்சி, அதனால இதுக்கு தான் நிறைய. இல்ல, தம்பி வர்றான். அதோ மாமா பையன். இப்ப நீ என்ன வேணா பேசலாம்ப்பா. விச்சு மாமா, டேய் இந்தா உனக்கு 1, மாமிக்கு 4. மாமிக்கு சாமின்னா ரொம்ப பிடிக்குமே. ஆமா, அதுக்கு 8. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் ஃபிலிம் கெரியர்ல நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.